கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே ஆரம்ப பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்திய பள்ளி மாணவர்கள் குப்பைகளை சாலையோரம் கொட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. அக்கராயபாளையத்தில் உள்ள துவக்கப் பள்ளியில் இந்த சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பள்ளியில் தூய்மை பணியாளர்கள் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ள பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தூய்மை பணிகளை மேற்கொள்ளவா அனுப்புகிறோம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்தில் குப்பை தொட்டிகள் இல்லையா என்று வினவியுள்ள பெற்றோர் பள்ளியில் இருந்து வெளியே செல்லும் தங்களது குழந்தைகளுக்கு ஏதேனும் நிகழ்ந்தால் யார் பொறுப்பு என்றும் விடியா அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ரசிகர் மன்ற தலைவராக செயல்பட்டு அமைச்சராகி இருப்பவரின் கீழ் உள்ள மாவட்ட கல்வித்துறை இதுகுறித்து நடவடிக்கை எதுவும் எடுக்காதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நெல்லை மாவட்டம் வேந்தான்குளம், நயினார்குளம் மற்றும் கூந்தன்குளம் உள்ளிட்ட பறவைகள் சரணாலயத்திலும் தாமிரபரணி ஆற்றங்கரையிலும் சமீப நாட்களில் பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக ரஷ்யா, சைபீரியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இருந்து கூழைக்கிடா, பூநாரை மற்றும் வரித்தலை வாத்து என எண்ணற்ற வகையிலான பறவைகள் வருகை புரிந்துள்ளன. காற்று மாசுபாடு குறைவு மற்றும் பாதுகாப்பு நிறைவு போன்ற காரணங்களால் அதிகமாக வருகை புரிந்துள்ள பறவைகளை ஏராளமானோர் தங்களது மொபைல் போனில் படம் பிடித்து மகிழ்கின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் லஞ்சம் வாங்கிய பில் கலெக்டர் கையும் களவுமாக சிக்கினார். ஆத்தூர் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த கணபதி ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்வதற்காக பில் கலெக்டர் குணசேகரன் 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ரசாயனம் தடவிய 25,000 ரூபாய் நோட்டுகளை கணபதி குணசேகரனிடம் கொடுக்கையில் கையும் களவுமாக சிக்கினார். இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே BAO சுப்பிரமணி என்பவர் பட்டா மாற்றம் செய்ய 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போது கையும் களவுமாக சிக்கினார். விடிய ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் அரசு அலுவலகங்களில் ஒரு வேலையும் நடைபெறாது என பொதுமக்கள் புலம்புகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரம் காலதாமதமாக வந்த திமுக MLAவால் கர்ப்பிணி தாய்மார்கள் கடும் சிரமம் அடைந்தனர். காலை 10 மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் தனியார் மண்டபத்தில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் மூச்சுவிடக்கூட சிரமம் அடைந்தனர். திமுக சோழவந்தான் தொகுதி MLA வெங்கடேசன் 12 மணி வரை வராததால் கர்ப்பிணி தாய்மார்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினார்கள். விடிய அரசின் ஆட்சியாளர்கள் அதிகார திமிரில் பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களை அவதிக்குள்ளாக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஆபத்தான முறையில் உள்ள குடியிருப்பு வீடுகளை சீரமைத்து தர பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செம்பிரான்குளம் கிராமத்தில் 20 வருடங்களுக்கு முன்பு அரசு சார்பில் கட்டப்பட்ட வீடுகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுகிறது. இது தொடர்பாக திமுக அரசிடம் பலமுறை மனு அளித்தும் விடிய அரசின் ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். எனவே இனியாவது அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத முன்னர் ஆபத்தான முறையில் உள்ள குடியிருப்பு வீடுகளை அகற்றி புதிய வீடுகள் கட்டித்தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே அதிமுக ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விடியா மாடல் அரசு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவராமல் இழுத்தடிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கலர்பதி ஊராட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் 74,50,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடம் விளம்பர மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. இதனால் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வழியில்லாமல் மக்கள் அவதிக்குள்ளாவதாகவும் மேலும் மக்கள் வரிப்பணம் வீணாவதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு பட்டியலில் காத்திருக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது.